இதை சுருட்டிட்டு இதை இப்படி வச்சுட்டு இப்படி கீழே வச்சுட்டு நம்ம உட்காந்தா அது பாட்டில் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இளையாங்குடியில் பீப்புள்ஸ் ஃபர்னிச்சரில் இருக்கோம். ஸோ அண்ணா அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஸ்லாம். நம்ம பேர் வாசிம் அக்ரம். ஓகேண்ணா. இப்போ வந்துட்டு இந்த பீப்புள்ஸ் ஃபர்னிச்சரில் நம்ம அந்த புதூர் போகிற ரோட்டில் இருக்குது. இங்கே சூப்பராக இருக்குது, கடையில் ஃபுல் ஸ்டாக்காக இருக்குது, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே என்னென்ன பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க? மொத்தம் நம்மளுக்கு 2 கடை இருக்குது. இங்கே இளையாங்குடி புதூர் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, ஒன்று சாலையில் ஒரு கடை இருக்குது. சரி. இங்கே பார்த்தீங்கன்னா பர்னிச்சர் அப்ளையன்சஸ் ஃபுல்லாக பண்ணுறோம். சரி. நம்ம இன்னொரு கடையில் பாத்திரம், கிஃப்ட் ஐட்டம், அது மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்காங்க. டோட்டலாக எத்தனை வருஷம் ரன் பண்ணிட்டு? இது 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. உள்ளக போய் என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா சிம்போனியில் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 27 லிட்டர் ஹைஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டச் 15 சொல்லிட்டு ஒரு மாடல் வரும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுமோ எக்ஸ்என்னு சொல்லிட்டு 40 லிட்டர் கணக்குக்கு வரும். இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல கொஞ்சம் பெருசாக இருக்கும், 56 லிட்டர் வரும் கெப்பாசிட்டி. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்ட் ஏசி, எல்லா கம்பெனி ஏசியுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா டியூன் கூலிங் வரும், தனித்தனி மோட்ரு வந்துடுறதுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் செப்பரேட்டாக தனியாக ஒர்க் ஆகும், அதில் பார்த்தீங்கன்னா தனியாக கூலிங் செப்பரேட்டாக வரும். இது பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃப்ரிட்ஜு, லிட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 189 வரும். இது பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வந்துடும். 2026 மாடலு, புது மாடலு. 20 வருஷம் வாரண்ட்டி வந்துடும் கம்ப்ரெசருக்கு. கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் எல்லா கம்பெனியோட பிராண்டும் இது இருக்குது. வாஷிங் மிஷின் இருக்குது நம்மள்ட்ட. செமி ஆட்டோமேட்டிக்கில் நம்மள்ட்ட எல்லா பிராண்டுமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 7 கிலோ ஸ்டார்ட் பண்ணி 12 கிலோ 14 கிலோ வரையும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்டாக். பார்த்தீங்கன்னா இது சோனியில் D40 மாடலு, 4.1 சேனலில் வர மாடலு. ஜெப்ரானிக்ஸில் 2.1 160 வாட்ஸோட வர மாடல். இது வித் 2 மைக்கோட வந்துடும். இது 240 வாட்ஸில் வர மாடலு. ஜெப்ரானிக்ஸில் நல்ல ஒரு மூமெண்ட்டில் உள்ள மாடலு. 5000 ப்ரோன்னு சொல்லுவாங்க. பேஸ் எஃபெக்டை பொறுத்தளவில் நல்லாயிருக்கும் இந்த மாடல் பொறுத்தளவில். அண்ணா இது என்னென்ன இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, எங்கே வேணால் கொண்டு போகலாம் போல். ஆமாம், இது பேர் டெலஸ்கோப்பிங் ஸ்டூலு. ஓகே. இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது டூர் போகிறவங்க, இந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க, இந்த மாதிரி கால் கொஞ்சம் உட்காந்து இதுங்க முடியாமல் இருக்கிறவங்க ஈஸியாக இதை சுருட்டிட்டு நம்ம பேக்கில் ஓட வச்சு இதை இப்படி வச்சுட்டு இப்படி கீழே வச்சுட்டு நம்ம உட்காந்தா அது பாட்டில் இருக்குது. ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வெயிட் எவ்வளோ வரைக்கும் தாங்கும்? ஒரு 70-80 கிலோ வர. 70-80 கிலோ வர. சூப்பர் சூப்பர். அப்புறம் எடுத்துகிட்டு நம்ம இதை மறுபடியும் இது க்ளோஸ் பண்ணிட்டோமாக எங்கே வேண்டாலும் பேக்லேயோ இதில் வச்சு ஈஸியாக கொண்டு போயிடும். இது எவ்வளோ ரேட் வருது உங்களுக்கு? இது ஒரு 600 வரும். 600. ஆன்லைன்லேயே 700 போட்டிருக்கோம். ஆமாம், அது ஆன்லைன் ரேட்டை விட கொஞ்சம் கம்மி. சரி, ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சோஃபாஸ் இருக்குது, எவ்வளோ பீரோஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பீப்புள் ஃபர்னிச்சரில் இதுக்காகவே ஆப்போசிட்டில் ஒரு குடோனை பிடிச்சி ஸோ இவ்வளோ வெரைட்டிஸான சோஃபாஸ் அண்ட் பீரோஸை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குது நம்மள்ட்ட வெரைட்டிஸ்? சோஃபாஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதுபோல் அந்த ஸ்டீல் பீரோஸும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸ்டீல் பீரோவே நம்ம 10 வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்குறோம். டாடா ஸ்டீலோட ஸ்டீலு நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதுபோக இந்த வார்ட்ரோப்ஸ்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நமக்கிட்டே ஸ்பெஷலாக தயார் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். ஓகே ஓகே. இது நம்ம ஷோரூம்ல மட்டும் தனித்துவமா இருக்கும். எல்லா கடைகளையும் இருக்காது. எல்லாமே நல்லா பிரீமியமா நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கு. என்ன எல்லாமே நல்லா டிசைன் வைஸும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு எல்லாமே. கபோர்டு போடலாம். ஓகேண்ணே. இது என்னண்ணே? இது என்னமோ ராஜா பெட்டு மாதிரி இருக்குது. ஆமாம், இது ஆக்சுவலாக இது ஃபேன்சி காட்டும்பாங்க. முன்னாடி டிராயரு, கபோர்டு அதெல்லாம் வச்சு வந்துடும். தேக்கு மகாகனிங்கிற ஒரு மர வகைத்தில் இது வந்துடும். வாரண்டியோட நம்ம கொடுக்குறோம். இது 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கிக்கலாம். நல்ல டிசைன் சூப்பராக இருக்கும். இது கேரளா காட்டு. இதுவும் ஃபாஸ்ட் மூவிங் தான். 5 வருஷம் நம்ம வாரண்டி கொடுத்துருவோம் இந்த கட்டிலுக்கு. உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே வந்துடும். ஒரு 16 ரூபா அந்த ரேஞ்சில் நீங்கள் இந்த கட்டில் குயின் சைஸும் வாங்கிக்கலாம். சூப்பர். ஆனால் இவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இப்போ தானே நான் பார்க்குறேன். உண்மைக்குமே நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்லா ஒரு படத்தில் வர மாதிரி இருக்குது. இது எவ்வளோ வருது? அதாவது இதில் டைனிங் டேபிளில் 2-3 சைஸ் வரும். ஒரு ஹாலுக்கு போடுற மாதிரியோ இல்லை ஒரு வீடு சின்ன வீடாக இருந்தால் அது எக்கனாமி மாடல்லையும் வரும். இது எல்லாமே மகாகனி
டீக்வுட்ல அந்த மாதிரி வரும். அதாவது இங்கிட்ட உள்ளது ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 2500 டு ஹையர் எவ்வளோண்ணா இருக்கு? ஒரு 7,750 வரை இருக்கும். ஓகே, பாருங்க எவ்வளோ டிசைன்ஸில் வச்சிருக்காங்க, என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்றது சூப்பராக இருக்கு. ஆனால் உண்மைக்குமே வேற லெவலில் இருக்கு டிசைன்ஸ் ஃபுல்லாமே பீப்புள்ஸ் ஃபர்னிச்சரில். இந்த ஆஃபீஸ் சேர், ரோலிங் சேர் சொல்றீங்கல்ல, இது எவ்வளோலேருந்து எவ்வளோ வரைக்கும் இருக்கு? ஒரு 2500ல இருந்து ஒரு 10,000 வரை இருக்கு. 10,000 எல்லாமே பிராண்டட் தான், வாரண்டியோடையும் வரும். அது போக ஒரு எக்கனாமி மாடல் நம்மள்ட்ட இருக்குது, எஸ்டேப் சேர்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் வந்து இந்த ஒயர் சேர்ம்பாங்க, இது டாக்டர் சேர்னு சொல்லுவாங்க. டாக்டர் சேர் இதெல்லாம் வந்துட்டு வீட்டில் நடுவில் போட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் சூப்பராக இருக்கும். இது உடன் டீப்பாய், அதுவும் டீப்பாய். ஓகே, அது போக பிளாஸ்டிக்லயும் இருக்கு. பிளாஸ்டிக்ல இது என்ன ரேட் வருது? அது வந்து ஒரு 400ல இருந்தே வாங்கிக்கலாம். இது எவ்வளோ வருது? இது வந்து ஒரு 6,000ல இருந்து வாங்கிக்கலாம். அதுல இந்த MDF மெட்டீரியல்ல ஒரு 1,500ல இருந்தே இருக்கு. சரி. ஸோ சின்ன பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வைக்கிறதுக்கு, புக்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மெட்டீரியல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஆனால் இது என்ன? இது வந்து பிளாஸ்டிக் வார்ட்ரோப்பு. சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்டடி பண்ற புக்ஸ் வைக்கிறதுக்கு, கிச்சன்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மல்டி அவங்க சைஸுக்குன்னு ஒரு பீரோ. ஆமா, அவங்க சைஸுக்குன்னு ஒரு பீரோ. நீங்க வேண்டாலும் ஈஸி டு கேரி. சரி. பார்த்தீங்கன்னா கம்பெட் சோஃபா மாடலு. இது உட்காரவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி உட்காரவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான பட்சத்துக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இது வந்து இந்த கம்பெட் சோஃபா வந்து 3 சீட்ரு ப்ளஸ் கிங் சைஸு பெட்டாகவும் நம்ம வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா, இப்போ இந்த பீப்புள் ஃபர்னிச்சரு கரெக்டாக இங்கே லொக்கேஷன் கரெக்டாக இருக்குது. அதாவது இது வந்து காளையார் கோயில் ரோட்டில், ஓகே, புதூருக்கு பக்கத்தில், HP பெட்ரோல் பங்க் பக்கத்தில் நம்ம கடை லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே. கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நம்பர் என்ன? 962696 9786. ஓகே, அடிஷனல் நம்பர் ஏதாச்சும் இருக்கா? ஆமாம், 962696 0949. இந்த 2 நம்பரில் கான்டாக்ட் பண்ணால் மாறுது. ஆமாம், நான் கடைசி 4 நம்பர் மட்டும் மாறும். இந்த 2 இதுலையும் எப்போ வேண்டாலும் கான்டாக்ட் பண்ணி என்ன தேவை வேண்டாலும் நம்மகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பரை அப்படியே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துறேன். ஸோ மறக்காமல் பீப்புள் ஃபர்னிச்சரில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.